வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. இந்த ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல கருப்பு திரைப்படம் குறித்து ஏற்கனவே நம்முடைய விமர்சனத்தை நம்ம முன் வச்சோம். இப்ப அந்த படத்தை விடுங்க, படம் ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படிங்கிறது ஆர்ஜே பாலாஜிட்ட இருந்து முற்போக்கான சிந்தனையை எதிர்பார்க்க முடியும். அது ஒரு பிற்போக்குத்தனமான ஆளு, வலதுசாரி சங்கித்தனமான சிந்தனை உடைய நபருங்கனால ஆர்ஜே பாலாஜிட்ட இருந்து நம்ம அதைத்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனா அதை தாண்டி எவ்வளவு ஒரு வன்மம் வக்கரலா இருக்கு பாருங்க. ரெண்டு விஷயம். இளையராஜா காப்பி ரைட்ஸ் கேட்கிறாருங்கிறத கிண்டல் அடிச்சு ஒரு சீன். ஆர்ஜே பாலாஜி தான் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஓனா திங்க் பண்ணவே தெரியாது. ஒரு சீனோ, ஒரு காட்சியோ, ஒரு கதையோ, ஒரு சினிமாவோ, அவங்க எடுத்த படங்கள் எல்லாம் ஏற்கனவே எடுத்த திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய காட்சிகள், ஏதாவது நடக்கிற விஷயத்த அப்படியே எடுக்கிறது தானே ஒழிய ஒரு திரைப்படம் எடுக்க தெரியாது. ஒரு திரைப்படம் அவருடைய மூளை சிந்தனையிலிருந்து ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு யோசிக்கவே தெரியாது. எல்கேஜி படத்தை எடுத்து பாருங்க. எல்கேஜி முழுக்க டிடிவி தினகரன், ஜெயலலிதா, அப்போலோ, இந்த கான்செப்ட். ஐபிஎல் தமிழர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துறது, ஐபிஎலுக்கு எதிராக போராடினப்ப இந்த மாதிரி தான் அவங்களால படம் எடுக்க முடியுமே ஒழிய ஒரு இயக்கம் கிடையாது. ஒரு படைப்பாளியா அவங்க என்னைக்குமே இருக்க மாட்டாங்க. அதனால இளையராஜா என்ற ஒரு படைப்பாளியோடைய படைப்புனா என்னன்னு தெரியல, கிரியேட்டிவிட்டினா என்னன்னு தெரியாது இவங்களுக்குலாம். அடுத்தவங்களை காப்பி அடிச்சு, அடுத்த சீனை காப்பி அடிச்சு, அடுத்தவங்களை கிண்டல் அடிச்சு, சும்மா நடக்கிறத ஸ்டாண்டப் காமெடி பண்ணி, எதையாவது ஸ்பீடா பேசுறது, அதை ஒரு காமெடி கலந்து பேசுறது, அதை ஒரு மொக்கத்தனமான ஜோக் அடிக்கிறது, இதையே ஒரு அடையாளமா கொண்டிருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு இசையை உருவாக்குறது, ஒரு படைப்பு, சொந்த உழைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னு தெரியாது. அதனுடைய விளைவு தான் அந்த பாட்டை போட்டு, அந்த பாட்டை அவர் எடுத்து போட்டிருக்காரு. எப்பா இளையராஜா காப்பி ரைட்ஸ் கேட்பாருப்பா, பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது இருக்குல்ல. அவர் கேட்பது சரியா தவறான்னு தான் ஒரு படைப்பாளி பார்க்கணுமே ஒழிய ஒரு விஷயத்தை கிண்டல் அடிக்க கூடாது. அவர் என்ன கேட்கிறாரு, என்னுடைய பாடல்களுக்கான காப்புரிமை. அப்ப காப்புரிமை சட்டம் ஒண்ணு இருக்கு, காப்பிரைட்ஸ் ஆக்ட்னு உலகம் முழுவதும் இருக்கு. அது இசைக்கு என்னவாக இருக்கிறது, அந்த சட்டத்தில் ஒரு இசையை உருவாக்குகின்ற இசையமைப்பாளருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது, அவர் கேட்பது சட்ட ரீதியான போராட்டமா இல்ல அவரா சும்மா காட்சிக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அடாவடியா கேட்கிறாரா அப்படிங்கிறத பகுத்து பார்க்கணும். இளையராஜா என்னுடைய இசை, நீங்க அந்த இசையை உங்களுடைய கமர்ஷியல் லாபத்துக்கு பயன்படுத்தினா எனக்கு அது பங்கு வேணும், என்னுடைய அனுமதி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நீ ரசிக்கிறதுக்கு அவர் பணம் என்னைக்குமே கேட்கல. இப்ப எனக்கு நான் இளையராஜாவை கேட்டு போறேன்னா என்கிட்ட அவர் பணம் கேட்கல. ஆனா இளையராஜா பாட்டை வச்சு நான் ஒரு கமர்ஷியலா ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன், நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதுல இளையராஜா பயன்படுத்தி டிக்கெட் வாங்கி அதுல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னா இளையராஜா அதுல பயன்பட்டுருக்காருன்னா அந்த பணத்தை கொடு, இதைத்தான் அவர் கேட்கிறாரு. அப்ப காப்பிரைட்ஸை பற்றி அடிப்படை அறிவும் இல்லாம காப்பி அடிப்பதையே சராசரியா அவங்களுக்குலாம் ஒரிஜினாலிட்டியே கிடையாது. ஒரிஜினலா இளையராஜா மாதிரி ஒரு விஷயம் பண்ண தெரியாது. ஆனா அந்த இளையராஜா கிண்டல் பண்ற மாதிரி சும்மா ஒரு சீனை வைக்கலாம். படம் முழுக்கவே அடுத்த படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ், பெரிய நடிகர் படத்துல இருந்து ரெஃபரன்ஸ், ஏற்கனவே வந்த ஜோக்கு, இதையே திருப்பி திருப்பி பேக்ரவுண்ட் மியூசிக்கே அது இதுன்னு போட்டு இப்படியே ஓட்டுறது. அதனால இவங்களுக்கு ஒரிஜினாலிட்டினா என்ன, படைப்புனா என்ன, படைப்பாளினா என்னன்னு இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியாது. அதனால நீங்க பாருங்களேன், இந்த ஸ்டாண்டப் காமெடியன் அடுத்தவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்குலாம் கடைசி ஓன் திங்கிங் இருக்காது. ஆனா ஓன் திங்க் பண்ணி சிறப்பா இருக்கிறவன மாதிரியான பாடி லாங்குவேஜை கிண்டல் அடிக்கிறது, அவங்களுடைய பேச்சு திறனை கிண்டல் அடிச்சு, இதையே ஒரு குழப்பா ஓட்டுறாட்கள். ஆர்ஜே பாலாஜி தான் அந்த கேட்டகரி தான். ஸோ அதனால அவருக்கு ஒரு பெரிய லெஜெண்ட்னா யாருன்னு தெரியல இளையராஜா. அதனால அந்த பாட்டுக்கு காப்புரிமை கேட்பதை கிண்டல் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் அவங்க போடுறாங்க. இளையராஜா மன்னிச்சிட்டாரு, இவங்க காலில் விழுந்துட்டாங்க, அதெல்லாம் விடுங்க. அதை தாண்டி இந்த படங்கள் ஆர்ஜே பாலாஜியோட மைண்ட் செட்டை பார்க்கணும். தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ்நாட்டு இயக்கங்கள் நடத்துகின்ற போராட்டங்களுக்கு எதிராக போற போக்கில் கொச்சைப்படுத்தி ஜோக்குங்கிற பேர்ல காமெடி பண்றவர் தான் அந்த ஆர்ஜே பாலாஜி. ஒரு இந்துத்துவ மைண்ட் செட்டை, பொது புத்தியை நார்மலைஸ் பண்றது, ஒரு இந்துத்துவ பொது புத்தி மைண்ட் செட்டை. கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னா, நீங்க கிரிக்கெட் விளையாடனா கேரளால இருந்து தண்ணி, கர்நாடகால இருந்து தண்ணி வந்துருமா? எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு. எங்களுக்கு தண்ணியும் தராம நீ இங்க கிரிக்கெட்டும் விளையாடுறியானா அது தண்ணி தராததற்கான ஒரு எதிர்ப்பு, அது ஒரு அரசியல், ஒரு விவசாயிகளுடைய ரத்தம். நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி வருதுங்கிறதுக்கு. உங்களுக்கெல்லாம் பெங்களூர் ஒண்ணுதான், சென்னை ஒண்ணுதான். தமிழ் உணர்வுலாம் ஆர்ஜே பாலாஜிக்கு இருக்காது. காவிரி பிரச்சனை, தமிழ் உணர்வு, முல்லை பெரியாறு, ஈழத்துல தமிழை இந்த உணர்வு எதுவுமே அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே மார்க்கெட்டு. பெங்களூர்லயும் மார்க்கெட் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் மார்க்கெட் இருக்கு, மும்பைலயும் மார்க்கெட் இருக்கு. எல்லா இடத்துலயும் அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க. மார்க்கெட் பண்ணிட்டு போயிட்டு காசு பார்த்துட்டு போனேனும். அப்ப இவங்களுக்கெல்லாம் இங்க ஏன் விளையாடலன்னு இந்த இயக்கங்கள் உணர்வாளர்கள் பேசினா அது அவங்களுக்கு கொச்சையா இருக்கும். யாராவனுங்க நம்ம சம்பாதிக்கிறத கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டா தமிழ், விவசாயம், மண் உரிமை, மக்கள் உரிமைன்னு ஐயா. அதனால இந்த அந்த மாதிரியான கேட்டகரி. உழைக்கும் மக்களுடைய அரசியல் தெரியாது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் தெரியாது, தமிழ் உணர்வு, தமிழ மொழி உணர்வு, அரசியல், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்திய எதிர்ப்பு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனா அதுக்கெல்லாம் எதிரானவங்க.
இந்த மாதிரி அரசியலுக்கு எதிரான ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அதனால இவங்கெல்லாம் எவ்வளவு கொச்சைத்தனமா இருக்கிறாங்க பாருங்க. இப்ப இந்த படத்துல வாலேந்தடா போராடுடாங்கிறது எப்பேற்பட்ட பாட்டு, ஒரு சாதி ஒழிப்பு பாடல், ஒரு இடதுசாரி பாடல், ஒரு தொழிற்சங்க பாடல், ஒரு ஒடுக்கப்பட்டோரின் வழியையும் அவர்களுடைய எழுச்சியையும் சொல்கின்ற வீரியமிகு பாடல். அந்த பாடலை யார் போடுறான்னு காமிக்கிறீங்க? ஒரு அயோக்கியம் போடுற மாதிரி காமிக்கிறீங்க. ஒரு தப்பானவன், மக்களுக்கு எதிரானவன், ஒரு மக்கள் விரோத சக்தி இந்த பாட்டை போட்டு போராட்டம் பண்றானா. அப்போ போராட்டம் பண்ணுகின்ற அமைப்பையே இழிவுபடுத்துகின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக வக்கீல்கள் போராடுறது, இவங்க எல்லாமே நல்லா கவனிச்சு பாருங்களேன். போராட்டம் பண்றவங்க கெட்டவங்க, தொழிற்சங்கவாதிகள் கெட்டவங்க, இடதுசாரிகள் கெட்டவங்க, முதலாளிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் எதிராக போராடுபவர்கள் கெட்டவங்க. மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பொது புத்தியை உருவாக்குறது. இந்த போராடிக்கிட்டே இருக்காங்கப்பா, எதுக்கு எடுத்தாலும் இந்த ஸ்ட்ரைக் பண்றாங்கப்பா, இவங்க எல்லாம் கெட்டவங்களாம், ஆனா முதலாளிகள் நல்லவங்க. இதுதான் ஆர்ஜே பாலாஜியோட மைண்ட் செட். அந்த படத்துல போலீஸ்க்கு எதிராக போராடுவாங்க வழக்கறிஞர், அந்த போராட்டத்தையும் கேவலமா தான் காமிப்பாங்க. அந்த போராடுபவர்கள் எல்லாம் ஐயோக்கியம், திருடன், மோசமான வக்கீல்னு காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் நீதிமன்றத்துக்கு எதிராக, நல்லவர்களுக்கு எதிராக இந்த வக்கீல்கள் போராடுவாங்க. யாரு? கெட்ட வக்கீல்கள்லாம் சேர்ந்து, வில்லன்கள்லாம் சேர்ந்து. அப்ப வாலேந்தடா போராடாங்கிற புரட்சிகரமான தலித் பாடல் ஒழிக்கப்படும். நியாயப்படி இதை தலித் அரசியல் பேசுபவர்கள் எதிர்க்கணும், தமிழ் உணர்வு உள்ளவர்கள் எதிர்க்கணும். இது இளையராஜாவினுடைய டெக்னிக்கல் காப்பிரைட்ஸ் இஷ்யூ மட்டும் இல்ல, மொழி அமைப்பை, நம்மளுடைய மொழி உணர்வாளர்களை, தமிழர்களை, ஒடுக்கப்பட்டோர் அரசியலை, இடதுசாரி அரசியலை, இடதுசாரி தொழிற்சங்க அரசியலை இழிவுபடுத்துகிற பார்வை அது. எப்பேற்பட்ட பாட்டு அந்த பாட்டு. அலையோசை படத்துல விஜயகாந்த் பாடுவாரு, கவுண்டமணி இருப்பாரு, ராதாரவியினுடைய பண்ணையார்த்தனத்தை எதிர்த்து விஜயகாந்த் பாடுகிற அந்த பாடலை ஒரு ஐயக்கியனும் கெட்டவனும் பாடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பனா இயல்பாக இங்கு போராடுபவர்களை கண்டால் ஆர்ஜே பாலாஜிக்கு எரிச்சலா இருக்கு. ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியல் என்பது அவருக்கு எரிச்சலா இருக்கு. தமிழ் உணர்வு என்பது அவர் காதுல ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் சந்தைப்படுத்துதல், எது மார்க்கெட்டோ அங்க கொள்ளையடிச்சுட்டு பணத்தை அடிச்சுட்டு போகக்கூடிய ஆட்கள். அதனால வெறுமனே இளையராஜா அவரை மன்னிக்கலாம், ஆனா மக்களுக்காக போராடுகின்ற ஒரு மக்கள் அரசியல் பேசுபவர்கள் ஆர்ஜே பாலாஜியினுடைய இந்த வலதுசாரி முகத்தை, சங்கி முகத்தை அப்பட்டமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் அப்பப்ப எடுத்து தொழிலாளர்கள் சார்பா இருக்கிற மாதிரியும் நியாயமா இருக்கிற மாதிரியும் அப்பப்ப எதையாவது இந்த கடகடன் பேசி, ஸ்பீடா பேசி, தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசி, ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த மயிலாப்பூர் பாஷையில கலக்கிட்டு போயிடுவாங்க. இவர்கள் யார்? அடிப்படையில் தமிழர் போராட்டங்களுக்கு எதிரானவர்கள், விவசாயிகளுக்கு எதிரானவர்கள், தொழிலாளர் உரிமைகளுக்கு எதிரானவர்கள், தலித் அரசியலுக்கு போராட்டம் பண்ணுகின்ற போராளிகளுக்கு, இந்த உணர்வுகளுக்கெல்லாம் எதிரான ஒரு முதலாளித்துவ கூட்டத்தினுடைய பிரதிநிதி தான் இந்த ஆர்ஜே பாலாஜி. அதனால இது போன்ற வலதுசாரிகள், சங்கிகளை, காமெடியன் மாதிரி இருப்பாங்க, இந்த மொக்க ஜோக் சொல்ற கேட்டகரியில அவங்க வருவாங்க. அடிப்படையில் பக்கா ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி உடையவர்கள். பாஜகவினுடைய பாஜக உறுப்பினரான்னு கேட்பாங்க. இவர் பாஜகவை திட்டி கூட பேசுவார், பாஜகவை விமர்சனம் பண்ணி கூட பேசுவார். ஆனா இந்துத்துவ ஐடியாலஜி, அந்த பொது புத்தி உடையவர்கள். இவர்கள் எப்போதும் முற்போக்கு சிந்தனைக்கு எதிராக இருப்பாங்க. அதனால இந்த இளையராஜாவுடைய பாடலை காப்பிரைட்ஸ்ங்கிற அடிப்படையில் நான் கண்டிக்கிறேன். அந்த பாடலை ஒரு ஐயோக்கியனும் கெட்டவனும் பயன்படுத்தி இருக்காங்கிற மாதிரி கொண்டு போய் அந்த பாடலையே கொச்சைப்படுத்தின, அந்த உணர்வையே கேவலப்படுத்தின அந்த ஆர்ஜே பாலாஜியும் கண்டிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஏதோ இளையராஜா வெர்சஸ் ஆர்ஜே பாலாஜின்னு கொண்டு போறீங்க. இளையராஜா வெர்சஸ் ஆர்ஜே பாலாஜிங்கிறது ஒரு மேலோட்டமான சண்டை தான், டெக்னாலஜிக்கலான காப்பிரைட்ஸ் இஷ்யூ. அதை தாண்டி ஐடியாலஜிக்கலா, பொலிட்டிக்கலா இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் எதிரான ஒரு அரசியலை அதை ஒரு நார்மலைஸ் பண்ணி அதை ஒரு ஹீரோயிசம் ஆக்கியிருக்காருங்கிறது தான் நாம் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு அரசியலா நான் முன்னெடுக்கிறேன். இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், சினிமாவுக்கு நாம் கவனிக்க தவறிய தருணங்கள், சினிமா எந்த அளவுக்கு சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் நுட்பமாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.